Hi, I am not the right decision maker. I am not living a complete life, unfulfilled life. எனக்கு முடிவெடுக்க தெரியாது. எனக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் சரி கிடையாது. என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எனக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை. பர்சனல் லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை. வித் ரிலேஷன்ஷிப், வித் கெரியர், வித் ஹெல்த், வித் சொசைட்டி, வித் வெல்த்து, வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதிலெல்லாம் எனக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாமல் இருக்குது. See, we people are social animals, human beings. அது நமக்கு we have to remember these things. இந்த உலகத்தில் எந்த ஒரு செயல் நடைபெறணும் அப்படின்னாலும் நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். அஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்மளால் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு உந்துதல் ஏற்படணும், ஒரு ஆக்ட் நடக்கணும், ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகணும். அப்படின்றப்ப டெசிஷன் மேக்கிங், இது ஒரு சாஃப்ட் ஸ்கில்க்குரிய வீடியோவோ இல்லை ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோவெல்லாம் கிடையாதுங்க. திஸ் இஸ் அ ரியாலிட்டி. இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா வி பீப்புள் சர்ச்சிங் அவுட் சைட், நம்ம ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை ஒரு நமக்கு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பண ரீதியாக இல்லை ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் மூலியமாக இல்லை ஒரு பொருள் மூலியமாக ஏதோ ஒரு வாட் இஸ் எக்ஸ்டர்னல், அதில் தான் நமக்கு ஒரு சந்தோஷமோ அதில் தான் ஒரு சக்ஸஸோ இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இட் மே கிவ் யூ ஒரு ப்ளஷர் கொடுக்கலாம், ஒரு ஜாய் கொடுக்கலாம். ஆனால் the success, real success is living mindfully, grateful, complete, thankful, fulfilled, enlivened. இந்த மாதிரி நம்ம தினந்தோறும் வாழும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸுமே நடைபெறும். நீங்கள் வாழும் வாழ்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட கம்ப்ளீட்டடாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க உங்களுக்கு இதை பற்றி நிறையா புரிய வரும். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பேட் யுவர் பேக். ஏன்னா இந்த வீடியோவை சூஸ் பண்ணி நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்கணுன்ற ஒரு முடிவில் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஐ ஃபீல் கிளாட் தட் யூ ஹேட் சூஸ் திஸ் வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய தாக்கத்தை கொடுக்க போகுது. அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு ஆசை, இவ்வளோ ஏர்ன் பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஒரு டேலண்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி வி பீப்புள் ஆர் டேலண்டட். அப்போ நீங்கள் ஒரு பெரிய சிங்கராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கலாம், டான்ஸராக இருக்கலாம், இல்லை ஒரு பாக்ஸராக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸில், இல்லை உங்களுக்கு உங்கள் கெரியர் லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜாப் பொசிஷனில் இருக்கலாம், இல்லை பொசிஷனை தேடிக்கிட்டு இருக்கலாம், கார்ப்பரேட் லேடரில் ஏறிக்கிட்டு இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக, டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்பேன்ஷன் நோக்கி போயிட்டுருக்கலாம். அண்ட் தென் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்றப்ப யூ ஆல்சோ இந்த உலகத்துக்கான ஒரு பெட்டர் சர்வர், ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ எந்த இடத்துலையும் ஒரு முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதுதான் த ப்ராக்ரஸ். சக்ஸஸ் இஸ் அ ப்ராக்ரஸ் அண்ட் ப்ராக்ரஸ் இஸ் இட் செல்ஃப் அ சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு எல்லாருமே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஹியூமன் பீயிங்கோட லைஃப் எப்படி இருக்குன்னா, பிறக்கிறாங்க, வளர்கிறாங்க, ஸ்கூல், காலேஜு, வேலைக்கு
கல்யாணம், வீடு கட்டுறது, பிஃபோர் த மேரேஜ் ஆர் ஆஃப்டர் த மேரேஜ் அப்படின்ற மாதிரி போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு வயதாகும், அப்புறம் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் தேவைப்படுது. இன்னும் அவர்களை தே வாண்ட் டு ஷோ ப்ரூவ் அந்த மாதிரி போகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தே கெட் ஏஜ் அண்ட் தே ஆர் கோயிங் டு கிரேவியார்ட். இதுதான் நம்ம எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த பயணத்தில் இதை வந்து ரொம்ப கிளாரிட்டியாக பேச வேணுங்க. ஏன்னா பீப்புள் ஆர் ஸ்டக் அண்ட் we are not knowing where we are stuck அப்படின்றதான் ஒரு பெரிய ஒரு லேக்கே. நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல வந்து வாழ்க்கையில் வந்து ஸ்டக் ஆகிருக்கும், லேக் ஆகிருக்கும். எல்லாத்துக்குமே இட் டிஃபர்ஸ், பட் சம்வேர் we are stuck. ஆனால் இதில் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டக் ஆகிறப்ப என்டையர் லைஃப், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்த பேசிகிட்டு இருக்க தருணமே எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கை. இதை வந்து நேரமாக குறிப்பிடலாம், இல்லை காலமாக குறிப்பிடலாம், நாட்களாக குறிப்பிடலாம், எப்படி வேணால் நம்ம குறிப்பிடலாம். இந்த நொடி என்னோடய வாழ்க்கை அப்படின்றப்ப எந்த அளவுக்கு நான் ஒரு ஃபுல்ஃபில்டு அண்ட் கம்ப்ளீட் பர்சனாக இருக்கேன். இதை பற்றி பேசுவதற்கு முன்பாக நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணுங்க. I have seen, I have interviewed, I have gone through many people's success, failure அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு சக்ஸஸ், அது அவங்களுக்கு ஃபெயிலியர். இல்லைன்னா அதை நான் பார்க்குறப்ப சக்ஸஸாக இருக்கலாம், நான் பார்க்குறது ஃபெயிலியராக இருக்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ், பர்சன் டு பர்சன் வேரிஸ், பர்சன் டு பர்சன் அது வந்து மாறும். இப்போ எனக்கு வந்து இந்த உரையாடுவதே எனக்கு வந்து சக்ஸஸாக இருக்கலாம். சில பேர்த்துக்கு இது வந்து பீப்புள் மே திங்க் சம்திங் டிஃப்ரெண்ட். அப்போ ஆனால் நான் அவர்களோட வாழ்க்கையை பார்க்குறப்ப, ஹவு தே ஆர் லிவிங்கிறத பார்க்குறப்ப, ஹவ் ஐ சி, இட்ஸ் நாட் அபவுட் மை ஜட்ஜ்மெண்ட். என்னோடய ஜட்ஜ்மெண்ட் இப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஹவ் ஐ லுக், ஹவ் ஐ சீன்றதை மட்டும் நான் பார்க்குறேன். அப்போ மனிதர்கள் வந்து பிறக்கிறாங்க. த பீப்புள் ஆர் இந்த ப்ரொஃபஷ்னல். ஏன்னா நான் மோஸ்ட்லி ஐ யூஸ் டு ட்ராவல் வித் லீடர்ஸ், த மேனேஜர்ஸ், அந்த பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் ஓனர்ஸ், டாக்டர்ஸ், ஃபார்மசிஸ்ட், டீச்சர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. இவங்க எல்லாத்தோட வாழ்க்கையோட பகுதிகளெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த ஏஜ் ஆஃப் சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு 68-70 வயது வரைக்கும் உள்ள மனிதர்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். அண்ட் ஐ ஹேட் கேதர்ட், சர்வைட் சம் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்களோட அந்த வாழ்க்கை பயணத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கவனித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். இப்போ ஐ ஹவ் சீன், இதில் வந்து ஒரு மனிதர் வந்து ஒரு ப்ரொஃபஷனுக்கு போகிறாங்க, நல்லா they are giving their best talent, time, effort, energy, money, இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல போடுறாங்க. they are being successful. அது வந்து நான் ஒத்துக்கிறேன், ஐ கம்ப்ளீட்லி அக்செப்ட். ஒரு கேடர்லேருந்து வேறு கேடருக்கு போகிறது, அதுக்கப்புறம் இன்னொரு கேடருக்கு போகிறது, ஹையஸ்ட் பொசிஷன். ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்னால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறது. டாக்டர்ஸ், ஃபார்மசிஸ்ட், தே ஆல்சோ டூ த சேம், ரைட்? அவங்களோட ப்ரொஃபஷன் இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்சஸாக வரும், ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ்லேருந்து வரக்கூடிய இது உடனே நம்ம படித்தவர்கள் படிக்காதவர்கள் அந்த மாதிரி பிரித்தெல்லாம் பார்க்கல. படிப்புன்றது இட்ஸ் ரெக்குயர்மெண்ட், இட் ஹாவ் டு பி டன். அது வந்து நம்மளை வந்து ஒரு டிசிப்ளின் கொண்டு வரும். படிப்பு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும். இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம். எஜுகேஷன் ஒரு இடம் பார்த்தோம் அப்படின்னா, டேலண்ட்டும் அப்படி தான். டேலண்ட் அப்படின்றப்ப அது நம்ம when we give out we will get something for that. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம டேலண்ட் வந்து மற்றவர்களுக்கு நிறையா பயன்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்ஸு, இன்டெலிஜென்ஸ், நாலேஜுன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வேல்யூபிள். ஸோ இதெல்லாம் வச்சு ஒருத்தவங்க ஒரு கேடர்லேருந்து அதுக்கு அடுத்து போவாங்க. இட்ஸ் அ லைஃப், தே ஆர் கிராசிங். இந்த இடத்துல
நான் சந்தித்த மனிதர்களிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது பார்த்ததில் பீப்புள் ஆர் கமிட்டட் அப்படின்ற ஒரு விஷயம், வி ஆர் கமிட்டட் அப்படின்ற ஒரு விஷயம், இது நான் ட்ரைனிங் நிறையா நான் போயிட்டு கற்றுக்கின சில விஷயங்கள். மனிதர்கள் எதனால் லேக்காக இருக்காங்க, எந்த இடத்துல வந்து தே ஆர் நாட் ஃபுல்ஃபில்ட் இன் தேர் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம். கமிட்மெண்ட்ஸ், ஆக்சுவலாக கமிட்மெண்ட்னா என்னன்னு தெரியாமலே நம்ம எல்லாம் கமிட்மெண்ட்லேயே இருக்கோம் அப்படின்றது ஒரு இட்ஸ் லிவிங் இன் லைஃப், இட்ஸ் லிவிங் இன் டிசைன்ட் லைஃப், அ ப்ரோக்ராம்ட் லைஃப். ஆனால் நம்மளோட கமிட்மெண்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றது நமக்கு தெரியலை. ஸோ இப்போ ஒரு நபரை பற்றி நான் சொல்கிறேன். ஹீ இஸ் அன் அமேசிங் பர்சன். நிறையா கார்ப்பரேட் லேடர்லாம் வந்துட்டு சூப்பராக ஏறிட்டு நல்ல டேலண்ட்டு நிறையா விஷயங்கள் சாதித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹி ஹேட் லாட்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். அவரோட டேபு, அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது, அவரை பொறுத்த வரைக்கும் கமிட்மெண்ட்ஸ் தான் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்மளும், என்னை உட்பட நானும் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை தெரிகிற வரைக்கும். வி ரிலேட் கமிட்மெண்ட்ஸ் டு ஒருத்தவங்களோட கமிட்மெண்ட்ஸ் கூட பேமெண்ட்ஸை வந்து ரிலேட் பண்ணுறது. எனக்கு வந்து இந்த மாதம் வந்து இஎம்ஐ பே பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் பே பண்ணணும், ஐ ஹாவ் டு பை சம்திங் ஃபார் மை ஃபேமிலி, ஃபார் மை செல்ஃப். இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட்ஸ், மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் அந்த மாதிரி வரும். பேமெண்ட்ஸ், எக்ஸ்பென்சஸ். இப்போ இஎம்ஐ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹோம் லோனு, வெஹிக்கிள் லோனு, ஜுவல் லோனு, பர்சனல் லோனு, இதெல்லாமே வந்துட்டு இட்ஸ் எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட். நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு இன்கமில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அதுக்கு போயிடும். எனக்கு தெரிந்த நபர் வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு மந்த்லி ஒரு 40,000 ரூபா வந்து இஎம்ஐயாக வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஹீ இஸ் ஸ்டக் இன் லைஃப். எந்த இடத்துல ஸ்டக் ஆகிறாங்க அப்படின்னா, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா he used to get money from the other people. அந்த கடனை அடைப்பதற்காக மற்றவர்கள்ட்ட கடன் வாங்கி அந்த கடனை அடைத்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்களிடம் பணத்தை பெற்று ஒரு கடனை அடைப்பது அப்படின்றது இன்னொரு கடனில் போய் விட்டுரும். இட்ஸ் சர்வைவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது சரி தவறுன்றது, இது ஜட்ஜ் பண்ணுறதுலாம் இல்லை, இது ஒரு வாழ்க்கை முறையாக அவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல இது மாதிரி நம்ம நிறைய தவறுகள் செய்வோம். இது ஒரு தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தை விட இட்ஸ் அன் இம்பேக்ட். ஒரு இம்பேக்ட் பண்ணுறது, ஒரு இம்பேக்ட் கிடைக்கிது. அதிலிருந்து என்ன மாதிரி இம்பேக்ட்லாம் வரும் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி கடன் வாங்கி ஒரு கடனை அடைப்பது மூலியமாக அந்த கடன் அடையும். பட் இந்த கடன், அப்புறம் இந்த கடனை அடைப்பதற்காக இன்னொரு கடன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யோசிப்பீங்க, சார் இதெல்லாம் நாங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு சார், நாங்கள் இப்படி தான் சார் பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன சார் நீங்கள் வந்துட்டு கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நான் அப்படிலாம் சொல்லலைங்க, இது சரி இது தவறு, இது ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. இதை நான் தவறுன்னு சொன்னால் கூட அதுதான் தவறு, அப்படி கிடையாது. இதில் வரக்கூடிய இம்பேக்ட்ஸை வந்து பாருங்கள். இது ஒரு சர்டன் லைஃப், ஹி வில் பி சர்வைவிங். ஏன்னா இந்த பர்சன் வந்து அவரோட கெரியர் லைஃப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக, ஹீஸ் இன் அ குட் பொசிஷன், சரிங்களா, நல்ல பொசிஷன், நல்லா வேலை பார்ப்பாங்க, நிறையா விஷயங்கள் வந்து அவங்களோட கெரியரில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஃபைனான்ஸ், அதாவது பர்சனல் ஃபைனான்ஸில் இந்த இடத்துல இந்த தவறுன்றது நான் சொன்னேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இதை தவறு இல்லைன்னு சொன்னேன்னா இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதில் கிடைக்கக்கூடிய இம்பேக்ட்ஸ் என்னன்றதை மட்டும் ஜஸ்ட் யூ திங்க் ஃபார் அ மினிட். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பணத்தை வாங்கி இந்த இடத்துல கொடுப்பது, அவரோட பர்சனல் லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத பாருங்கள். அவரோட ஒர்க் கெரியர் அதுவுமே எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். ஏன்னா சுற்றி இருக்க கொலீக்ஸ்டெல்லாம் வாங்கணும்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் நம்ம அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணல, டயத்துக்குள்ளே கொடுக்கல,
இல்லை மற்றவர்களிடம் நம்ம சொந்தக்காரங்கிட்ட வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் நம்ம அதை கொடுக்கல அப்படின்னா பீப்புள் வில் பி, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகிடும். இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள் நடக்கலாம், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படலாம். இந்த இடத்துல கமிட்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். சார் ரிலேஷன்ஷிப்னால் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு கமிட்மெண்ட் ஏற்படணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல கமிட்மெண்ட் இருக்காது. ஒரு கமிட்மெண்ட் இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான ஃபுல்ஃபில்மெண்ட், என்லிவெண்ட் அண்ட் ஒரு கம்ப்ளீட் லைஃப் வந்து வாழ முடியாது வித்தவுட் கமிட்மெண்ட்ஸ். அண்ட் கமிட்மெண்ட்ஸ் இல்லாதது வாழ்க்கை இல்லை. இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் எ கமிட்மெண்ட், ஹேவிங்ன்றதை விட இஃப் யூ ஆர் நாட் இன் அ கமிட்மெண்ட், you will be failing fault in the commitments that doesn't exist. இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இல்லை லைஃப்பில், ஒரு சில பகுதியில் வந்து கமிட்மெண்ட் இல்லை அப்படின்றப்ப we have to exist, we have to live. அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் இட் கெட் ஃபில்டு பை த கமிட்மெண்ட்ஸ் விச் இஸ் நாட் அ கமிட்மெண்ட். உங்களுக்கான கமிட்மெண்ட் இல்லை, நீங்கள் அதை கமிட் பண்ணலை அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்லி த லைஃப் வில் புஷ் யூ தேர். அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்டெக் ஆகிடுவோம். இதை இன்னும் உங்களுக்கு வந்து யூ ஜஸ்ட் கோ ஃப்ளோ வித் த வீடியோ. இதை வந்து எடுத்த உடனே இதை வந்து புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும்லாம் வந்து இது வந்து ஒரு பாடமோ ஒரு சிலபஸோலாம் கிடையாதுங்க. இது வந்து வி ஹேவ் டு டிஸ்கவர். நம்ம வாழ்க்கையை வந்து ஆய்ந்து பார்க்கும் பொழுது மட்டும்தான், தனி மனிதனோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மட்டும்தான் இந்த ரியாலிட்டி, இந்த வாட் இஸ் எக்ஸிஸ்டிங் அவுட் சைட் அண்ட் இன்சைடுன்றது புரிய வரும். ஸோ இப்போ நான் இதை பாருங்கள், இந்த பர்சனை ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. இன்னொரு பகுதி எப்படின்னா, ஒரு நபர் நல்ல ஒரு கேடரில் இருக்காங்க, ஒரு ஹையர் கேடரில் இருக்காங்க. ஹீ வாண்ட் டு க்ரோ மோர். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு நல்ல கேடரில் போனதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ்டீஜ், அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்லாம் தேவைப்படும். அண்ட் ஹீ கெட் ஹோல்டு டு த டெசிக்னேஷன், அந்த ஜிஎம், ஏஜிஎம், ஏதோ ஒரு கேடர், இதெல்லாம் ஹையர் கேடராக இருக்கும். இந்த ஒரு இல்லை சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர் கூட வச்சுக்கலாமே, ஹையர் கேடர்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு தே வாண்ட் டு ஹோல்டு டு தட், தே வாண்ட் டு பி தேர். இப்போ ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களால் செயல்படும் அந்த திறன்கள் வந்து குறைவாகும். ஆனால் they will be having more experiences, நிறையா லேர்னிங்ஸ் இருக்கும், நிறையா விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருப்பார்கள். அவங்களும் சக்ஸஸ்ஃபுல் தாங்க, நான் தவறுகள்லாம் சொல்லலைங்க. இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஒருத்தவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு காலகட்டம் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னாலே அதுக்காக குறுகிய காலத்தில் இறந்தவர்கள்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? சத்தியமாக கிடையாது. they also lived a successful life. And people who are growing in their career, in their personal life, எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல் and they are happy and they are living a nice life, a comfortable life, அப்படி தான் சொல்லுவேன். பட் ஆனால் ஃபுல்ஃபில்மெண்ட், கம்ப்ளீட் என்லிவெண்ட்னு சொல்ல மாட்டேன். இது வந்து நான் சொன்னேன்னா நான் வந்து உங்ககிட்ட பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போ அந்த பர்சன், நான் இந்த பர்சன் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு நல்ல கேடரில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட போயிட்டு அவர் வந்து அவர் கெரியரில், அந்த கெரியர் பாத்தில் நல்லா முன்னேறி வராரு, நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுறாரு. ஹீ இஸ் க்ரோயிங். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த க்ரோத் வந்து அப்படியே கிராஜுவலாக இறங்கும். ஏன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் தேர் வில் பி ஒரு ஆர்கனைசேஷன் ஏன் எடுக்கிறேன்னா வி ஹேவ் டு நோ ஒரு பர்சன் லைஃப், ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி நடக்குது, ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையும் அப்படி தான் அப்படின்றத புரிய வைப்பதற்காக
நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல அப்படியே வந்து கீழே வரும், மேலே போகும், கீழே வரும். அப்படின்னு தான் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து மேலே கீழே போகும். ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை அப்படி தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நல்லா வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதுன்னு சொல்லலாம். ஹி வில் பி க்ரோயிங். அதுக்கப்புறம் அப்படியே சரிவு ஏற்படும். சரிவு ஏற்படும்ன்றது அதுக்காக அந்த இடத்துல அவங்க தோக்குறாங்க, அந்த இடத்துல அவங்க வந்து ஹி ஆர் ஷி ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்டாங்க, கிவ் அப் பண்ணிட்டாங்கன்றதெல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இட்ஸ் நேச்சுரல். வளர்ச்சி அப்படின்றது ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல இறங்கும் பொழுது தான் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவம், அவர்கள் இதுவரைக்கும் கற்றுக்கொண்டது, புரிந்து கொண்டது, தெரிந்து கொண்டது, இதை வைத்து அடுத்த அவங்க வாழப்போகும் அடுத்த தலைமுறைகளுக்குன்றதை விட அவங்க காலத்திலேயே இப்போ 60 வயதிற்கு மேலே இந்த ரிட்டையர்மெண்ட், இப்போ வந்து 50 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாமே, அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை அதுதான் த ஃப்ரூட் தே கேன் ஹாவ் இன் தர் லைஃப். அந்த ஃப்ரூட்டுன்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பீப்புள் திங்க் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து த மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ், காரு, பங்களா, வீடு, சொந்த பந்தங்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட் வி கேன் டேர்ம் நம்மளோட இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸோட க்ரோத்தை பார்ப்பீங்க. ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறப்ப நீங்கள் எந்த டெஸ்டினேஷனில் இருப்பீங்கன்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த நபர் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு நல்ல கேடரில் இருக்கக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு தருணத்திற்கு மேலே அவரால் வளர முடியாது. தட் இஸ் த ரியாலிட்டி. ஐ மீன் முடியாது இன் சென்ஸ் ஹீ கேன் க்ரோ. ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரீம். அதுக்கடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம். தட் இஸ் த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அ பர்சன் வாட் ஹீ கேன் டூ. தேர் வில் பி அ பிரேக் பாயிண்ட். ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கும். அப்போ அந்த பிரேக் பாயிண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணாதப்ப, அந்த பிரேக் பாயிண்ட் அக்செப்ட் பண்ணணும். எப்படி அக்செப்ட் பண்ணணும்னா, இந்த நிலை, இந்த டெசிக்னேஷனாக இருக்கட்டும், இந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், இந்த ஹூம் ஐ ஹாவ் பீன் லிவிங் டில் டுடே இஸ் நாட் whom I am today. இதை இன்னும் சொல்லணும், என்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் இப்போ வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, எனக்கு இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள், என் கூட இருக்க மனிதர்கள், நான் சம்பாதித்தது, என்னோடய கேரக்டர், என்னோடய பிஹேவியர், என்னோடய திங்கிங், தாட்ஸ், மெமரிஸ், எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே அதெல்லாம் இருந்தது. இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டோரி, ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி. ஒரு கதையாக தான் அங்கே பதிவிடப்பட்டுள்ளது, அந்த மனிதருக்கு மட்டுமே தான். ஏன்னா அந்த மனிதனை பற்றி அந்த மனிதருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஏஜ் வேணால் இருக்கலாங்க. 4 வயதுன்றதை விட 4 வயதுனா இது புரியாது நம்ம பேசுகிறதெல்லாம். ஒரு 20 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 20 வயது வரை உங்களை பற்றி, உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஒரு கதை உருவாக்கியிருப்பீங்களா? அந்த கதையெல்லாம் நீங்கள் ஹவு யூ see your லைஃப் அப்படின்றது தான். மற்றவர்களுக்கு உங்கள் கதையை தெரியாது, உங்கள் கதையை பற்றி ஒன்றுமே தெரியாது. they will be seeing, ஓ இவரா, இந்த பர்சனா, இவர் வந்து இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன், இவர் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர், இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவர் வந்து ஒரு 28 வயது நபர், இவர் வந்து ஒரு யூடியூபர் அப்படின்ற மாதிரி என்னை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயம் அவ்வளோவா தான் இருக்கும். அந்தந்த தருணங்களில் நாம் சந்திக்கும் மனிதர்கள் அப்போ நம்மளை எப்படி பார்க்குறாங்களோ அதுதான் அவர்களுக்கு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கை அப்படின்றது இட்ஸ் பில்ட். நம்ம வந்து உருவாக்கி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரியணும். இந்த கிளாரிட்டி மட்டும் கிடச்சதுனாலே போதுங்க. அப்போ இந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்ற சொல்கிறேன். ஹீஸ் ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, அவரோட டெசிக்னேஷனை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, அவரோட அந்த சோஷியல் ஸ்டேட்டஸை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றனால அந்த கேடர்லேயே இருக்கணும். அதுக்காக வேலையை விட சொல்லலை, அவரை வந்துட்டு இதெல்லாம் பண்ண சொல்லலை. நீங்கள் அப்படி நினச்சிக்கணும். சார் அப்படின்னா நம்ம ஒரு லெவலுக்கு மேலே வேலைக்கு போகக்கூடாதா சார்? நீங்கள் உடலும் மனதும் நன்றாக இருக்குது, உங்களை இன்னும் செயல்பட முடியும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் டூ. அது உங்களை பொறுத்து உங்கள் தனிப்பட்ட கருத்துக்கள், உங்கள் தனிப்பட்ட முடிவுகள், அந்த இடத்துல நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்றப்ப
யூ ஹாவ் டு மூவ். அடுத்த தலைமுறைகளுக்கு அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இந்த இடத்துல இஃப் ஹீ இஸ் ஹோல்டிங், இப்போ அந்த இடத்துல நானாக தான் இருப்பேன், அதாவது இது வரைக்கும் நான் இந்த பர்சனாக இருந்திருக்கேன், இப்போயும் நான் அப்படி தான் இருப்பேன்றது ஒரு கட்டாயத்தில் அந்த மனிதர் வாழ்ந்து கொண்டு இருக்காருன்னா, ஒரு 50 வயதிற்கு மேலே நான் சொல்கிறேன், இது 50 வயதிற்கு மேலே மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எவ்ரி டே, எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட் அப்படி நம்ம வாழ்கிறப்ப இது வந்து நரகமாக தான் நம்ம வாழ்க்கை இருக்குங்க. இந்த வாழ்க்கை வந்து நரகமாக தான் இருக்கும். அதுக்காக நான் என்னோடய ரோல்ஸ் எல்லாம் விட்டுறணுமா சார், என்னோடய டெசிக்னேஷன்லாம் விட்டுறணுமா சார், நான் வந்து ஒரு சாமியாராக போயிடணுமா சார் அப்படிலாம் நான் சொல்லலைங்க. அப்படி சாமியாராக போகிறவங்களுக்கு கூட நான் வந்து சாமியாருன்ற ஒரு கௌரவம் இருக்கும். நீங்கள் எந்த சாமியார் வேணால் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு காம்படிட்டராக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க. அப்படி காம்படிஷனில் நம்ம சிக்கிறப்ப தான் அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காகவும் மற்ற மனிதர்களோட ஒரு அட்ராக்ஷனுக்காகவும் இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து நிறுத்தி காட்ட வேணும். நீடே கிடையாதுங்க. சரி, இந்த டாபிக் நான் அப்புறம் போகிறேன். லெட் மீ கிவ் ஃபினிஷ் தட் பர்சன். அந்த பர்சனோட ஸ்டோரியை முடிச்சிடறேன். இப்போ என்ன ஆகும்னா, இவர் இந்த பிளேஸில் இருந்து மூவ் ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த தலைமுறைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதுன்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் he will be struggling in his personal life and professional life. எப்படின்னு சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் he have to realize every day, every second ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் லைஃப்பில். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கேடரில் இருக்காங்க, ரைட், he have to create the leaders. நான் இதுக்காக பிஎஸ்ஜிஎம் சொல்யூஷன்ஸில் வந்து அவர் எய்ம், அவர் ஆம்பிஷன், அவர் ட்ரீம், அவர் கோல் என்னென்னா கிரியேட்டிங் லீடர்ஸ். அடுத்த தலைமுறைகளுக்கு இப்போ ஒரு 50 வயது வரைக்கும் வந்து நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், இந்த ஸ்டோரி, வாட் ஆர் த திங்ஸ் யூ லேர்ன்ட், யுவர் பிரேக் த்ரூ, யுவர் பிரேக் டவுன்ஸ், யுவர் ஃபெயிலியர்ஸ், இது எல்லாமே நீங்கள் பார்த்த விஷயம், யுவர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், இது எல்லாமே வந்து யூ வில் பி ஹேவிங் அ சக்ஸஸ் ஃபார்முலா. இது சக்ஸஸ் ஃபார்முலான்னு சொன்னால் கூட அதுலேயுமே வந்துட்டேன்னா நம்ம மனிதர்களுக்கு சக்ஸஸ் அப்படின்ற விஷயத்துக்கு டெஃபனிஷன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கும். உங்களோட வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட சில விஷயத்தை வந்து உங்களை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நேரம் வந்து விட்டது அப்படின்றது மாதிரி தான் நான் பார்க்குறேன். தனிப்பட்ட என்னோடய கருத்து அதுதான். ஒரு 50 வயதுக்கு அப்புறம், அப்போ 50 வயதிற்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், எவ்ரி டே யூ வில் பி லேர்னிங் சம்திங். யூ ஹாவ் டு டீச், யூ ஹாவ் டு ஷேர். இந்த இடத்துல ஷேரிங் நடக்கணும். டீச்சுன்றதை கூட நான் வந்து டீச்சிங் இஸ் சம்திங் வாட் இஸ் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது டீச்சிங் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு புக்கை பார்த்து நம்ம படிக்கிறோம், அதை வந்து ஒருத்தவங்க சொல்லித்தரோம் அப்படின்றது டீச்சிங். பட் ஷேரிங் அப்படின்றதுன்னா உங்களுக்கு அதோட இம்பேக்ட் அந்த லெவலுக்கு இருக்கும். ஷேரிங் யுவர் ஓன் ஸ்டோரி, ஷேரிங் யுவர் ஓன் சக்ஸஸ், ஷேரிங் யுவர் ஓன் ஃபெயிலியர், ஷேரிங் யுவர் பிரேக் த்ரூ, பிரேக் டவுன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், எக்ஸ்பீரியன்சஸ். அப்போ யூ வில் பி இன் த பிளேஸ் ஆஃப் கிவிங். இதில் குறை சொல்வதற்கும், இதில் வந்து நான் என்னோடய வாழ்க்கையில் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுவதற்கும், என்னை பற்றி நான் வந்து உயர்ந்து பேசுவதற்கும் தாழ்ந்து பேசுவதற்கும்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதில் வந்து ஒன்றுமே மீனிங் வரப்போகிறது கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். அதை ஷேர் பண்ணுறப்ப இட் கெட்ஸ் எக்ஸிஸ்டட். இப்போ ஒரு ஜிஎம் கேடரில் இருக்காங்க, அந்த கேடரில் இருக்கக்கூடிய நபர் நிறையா விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க, நிறையா விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, பிரேக் த்ரூ, பிரேக் டவுன்ஸ்லாம் இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இத்தனை காலம் பயன்படுத்தி நமக்கு இதெல்லாம் உபயோகமாக இருக்கிறது, இதெல்லாம் ரைட்டு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? இதை எடுத்துக்கொண்டு நாம் வந்து ட்ராவல் பண்ணுறனால நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம சுற்றி இருக்க மனிதர்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். பட் யூ ஹாவ் டு ஷேர். ஒரு சில நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சில தெளிவுகள் கிடைக்கும். பகிர்ந்து கொள்ளும் பொழுது, மற்றவர்களோட அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நடைபெறும். ஒரு சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள்,
ஒரு சில வளர்ச்சிகள் வந்து அந்த இடத்துல வரும். ஏன்னா இந்த ஏஜுக்கு அப்புறம், இந்த தருணங்களுக்கு அப்புறம், இந்த பீரியடுக்கு அப்புறம் வி ஹாவ் டு மூவ் இன் அவர் லைஃப். எப்படி நீங்கள் இன்னும் உழைக்க முடியுமா? முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் நம்மளால் உழைக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன? இப்போ வரைக்கும் என்கிட்டயோ உங்ககிட்ட இருக்கிறது என்ன? இதுக்கப்புறம் நம்மளால் உழைக்க முடியும், இதுக்கப்புறம் நம்மளால் ஓட முடியும், இதுக்கப்புறம் நம்மளால் செயல்பட முடியும். ஆனால் நம்ம தெரிந்தோ தெரியாமையோ நம்ம வாழ்க்கையை வந்து எங்கே தெரியுமா விடுறோம்? நம்மளோட கதைகளில். நம்ம கதைகளில் நம்ம ஒரு கதாநாயகன், நம்ம ஒரு காமெடியன், நம்ம ஒரு வில்லன், நம்ம ஒரு ஹீரோயின், இந்த மாதிரி இருப்போம். மற்றவர்கள் பார்வையில் நாம் ஒரு நபராக இருப்போங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கணும். இப்போ நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா, யூ மே திங்க் மீ ஆஸ் சம்ஒன், பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன். நான் ஒரு ஐ எம் அ பர்சனாலிட்டி. இன்னொரு பர்சன் என்னை பார்த்தாரா நான் ஒரு பர்சனாலிட்டி அவருக்கு. அப்போ இந்த இடத்துல மற்றவர்களுக்கு, இன்க்ளூடிங் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் ஸ்பவுஸ், யூ ப்ளே அ கேம் தேர், யூ ப்ளே அ ரோல் தேர். அவ்வளோதான். ஒரு கேம் நடக்குது, ஒரு ப்ளே நடக்குது, ஒரு இடத்துல ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் ரியாக்டோ ரெஸ்பாண்டோ பண்ணுறீங்க. ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது. ஒரு இடத்துல வந்து உங்களோட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த இடத்துல எல்லாமே எக்ஸிஸ்ட் அவுட் சைட் த உங்களை சுற்றி நடைபெறும் விஷயங்களுக்கு நீங்கள் யூ கெட் ரியாக்டட், யூ கெட் ஆக்டட். இப்போ இது ஒரு கதையாக உருவாகிறது. கரெக்டாக? இதில் நம்ம ஒரு சில இடத்துல கதாநாயகனாக இருப்போம், காமெடியனாக இருப்போம், வில்லனாக இருப்போம். நிறையா விஷயங்கள் கற்று நாம் தெரிந்து கொண்டு, இப்போ இதெல்லாம் வைத்து நாம் என்ன செய்கிறது? இதுக்கெல்லாம் என்ன மீனிங் கொடுத்துருக்கோம்? நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ரைட்டு. ஏன்னா இதில் என்ன ப்ராப்ளம் நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த பர்சன் நான் சொன்னல, ஒரு ஜிஎம் கேடர்லையோ இல்லை ஒரு நல்ல ஏன்னா மோஸ்ட்லி மேனேஜிங் டைரக்டர், ஜிஎம், ஏஜிஎம், இவங்கெல்லாம் வந்து இதற்கு அடுத்து ஒன்று they can grow. அது ஒரு ஆப்ஷன். அதாவது எப்படின்னா, they can expand themselves அப்படின்ற மாதிரி. அதுவுமே அவங்க பண்ணணும் அப்படின்னா, வித்தவுட் லீடிங் someone, without getting enrolled and enrolling people. இங்கே என்ரோல்மெண்ட்டு கூட நம்ம என்ன சொல்லுவோன்னா, த பீப்புள் திங்க் என்னென்னா, என்ரோல்மெண்ட் அப்படின்றது நமக்கு ஒன்று தேவை, அதற்காக மற்றவர்களை பயன்படுத்துவது அப்படின்ற மாதிரி பீப்புள் யூஸ் டு திங்க், ரைட்? இது ஒரு பெரிய ஒரு புல்ஷிட்டுங்க. நமக்கு ஒன்று தேவை, அவங்களுக்கு ஒன்று தேவை அப்படின்லாம் கிடையாது. இந்த உலகம் செயல்படுவதற்கு நம்மளோட பங்கு. அப்போ வி ஹாவ் டு என்ரோல் அவர் செல்ஃப் டு த வேர்ல்ட். அப்போ நம்ம ஒரு மிஷனில் இருக்கோம், நம்ம ஒரு விஷனில் இருக்கோம். வி ஹாவ் டு என்ரோல் த பீப்புள் இன் திஸ் மிஷன். அவ்வளோதான். இந்த மிஷன், இந்த பயணத்தில் அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும், நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த உலகம் வளர்ச்சிக்கு இது ஒரு பங்களிப்பாக இருக்கும். அவ்வளோதான். இப்படி யோசித்து நாம் செயல்பட வேண்டும். அப்படி யோசிக்கிறப்ப நமக்கு ஒரு இடத்துல ஐ ஹாவ் டு இந்த கேடரில் இருந்தால் தான் நான் என்னால் வளர முடியும், என்னால் வளர முடியும் அப்படின்றதே ஒரு முட்டாள்தனங்க. அப்படிலாம் முடியாது. வித்தவுட் பீப்புள்ஸ் ஹெல்ப், வித்தவுட் டெக்னாலஜி, வித்தவுட் திஸ் வேர்ல்ட்ஸ். இப்போ காலையில் சூரியனை உதிக்கலை அப்படின்னா, நீங்கள் நம்ம மனிதர்களை சொல்லலாம், நீ இந்த வேலை பண்ண மாட்டேற, இந்த வேலை நீ பார்க்க மாட்டேற, நீ சரியில்லைன்னு. சூரியனை சொல்ல முடியுமா, நீ ஏன்னா இந்த டெம்பரேச்சரில் தான் ஷைன் ஆகிற, கொஞ்சம் டெம்பரேச்சரை கூட்டுன்னு சொல்ல முடியுமா? இல்லை நிலா, நீ ஏன் 7 மணிக்கு வர, நைட்டு 10 மணிக்கு வா, காற்றடிக்குது, இந்த பக்கம் காற்றடிக்காத, தண்ணி இந்த பக்கம் ஓடுது, நீ இந்த பக்கம் ஓடாது, இந்த பக்கம் ஓடு, சொல்ல முடியாது. இட் ஹேப்பன்ஸ், த நேச்சர். அப்போ வி பிலீவ். இப்போ இந்த சீப்பு, சோப்பு, சேரு, பெட்டு,
இதே மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே வி ஆர் ஹியர் ஃபார் அ பர்பஸ் அண்ட் வி ஆர் ஆல்சோ நம்மளும் ஒரு செயல்படும் கருவி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும். அப்படின்றப்ப இப்போ நான் சொல்கிறேன், இந்த பர்சன் ஹீ ஸ்ட்ரக்டர் அந்த கேடரில். அப்போ என்ன ஆகும்னா, இது வரைக்கும் அவர் க்ரியேட் பண்ண ஸ்டோரி மேபி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம், நிறைய இடையூறுகள் இருக்கலாம், அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விஷயம். மற்றவர்கள் அவரை பார்க்கும் அந்த கண்ணோட்டமும் அப்படி இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல அவரை விட்டு கொடுக்க சொல்லலை, அவரை இல்லை ஹி ஹாவ் டு குவிட்டுன்னெலாம் நம்ம சொல்லலை. இஃப் ஹீ வாண்ட் டு க்ரோ மோர், இஃப் ஹீ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர்னா ஹீ ஹாவ் டு லீட் அ டீம். இப்போ இந்த டீம் பில்டிங் இது பிஸ்னஸ்க்கும் சரி, ஒரு ஹையர் கேடரில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, ஒரு சில டெசிக்னேஷனில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் சரி, அந்த டீம் பில்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது ரொம்ப 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 முக்கியம். உங்களை மாதிரி உங்களுக்கான ஒரு சில மனிதர்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும் பொழுது, உங்களோட ஸ்டோரிஸை ஷேர் பண்ணும் பொழுது, உங்களோட லேர்னிங்ஸை ஷேர் பண்ணும் பொழுது, they will be getting inspired, involved in your mission. இதனால் நீங்கள் எதையும் இழக்கப் போவதில்லை, எதையும் நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், என்னோடய இடத்த விட்டு கொடுத்துருக்கேன், இது ஏன் இடம்டா அப்படின்ற மாதிரிலாம் நம்மலாம் யூஸ் டு அந்த ஒரு ஹோல்டுலேயே நம்ம எப்போவுமே இருப்போம். அந்த டெஸ்டினேஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் காலேஜஸ்லாம் பார்க்குறப்ப பீப்புள் இது நான் உட்காந்த இடம், நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் போய்கிட்டு இருப்போம், பக்கத்தில் ஒரே ஒரு கை வைக்க இடம் தான் இருக்கும், நம்ம கையை வச்சுருந்துருப்போம், இல்லை பக்கத்தில் இருக்கிறவர் கை வச்சுருப்பார். எப்படி என் சேர் மேலே அவர் கை வைக்கலாம், அங்கேயே போயிடுச்சு. ஸோ வாட் ஐம் ட்ரைன் டு கன்வே ஹியர் இஸ், இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டோரி எண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஹோல்டிங்ஸ் இருக்கிறப்ப, இந்த ஹோல்டிங் எதாக வேணாங்க இருக்கலாம். நான் சொல்கிறேன் இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நேற்றுலாம் ஒரு ஃபார்மசிஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கிறப்ப ஹீ டோல்ட், ஐ ஹேட் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் திஸ் பிஸ்னஸ். ஒரு ஃபார்மசிஸ்ட்டு ஷேர் பண்ண விஷயம், கரெக்டாக ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் ப்ராப்பராக கால் பண்ண மாட்டாங்க, ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படி என்னோடய பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம பார்ப்போம். இது ஒரு சில பேருக்கு டிபெண்ட் பண்ணிப்பேன், நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பேன், ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு சில மாதிரி எடுத்துப்பாங்க. இப்போ இந்த விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணுறப்ப எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. மற்றவர்கள் ஷேர் பண்ணும்பொழுது எந்த கோணத்தில் நம்ம ஷேர் பண்ணுறோம். இப்போ அந்த இடத்துல அவர் எதுக்காக இது சொல்கிறாருன்னா, ஹீ வாண்ட் டு ப்ரூவ் that he is doing that business and he is making the business for 25 years. 25 வருஷமாக இந்த ஃபார்மசி நான் வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றப்ப அந்த இடத்துல நான் பார்த்த விஷயங்கள் மட்டும் தான். நான் அந்த பர்சனை ஜட்ஜ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஐ காட் இன்ஸ்பயர்ட். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. he conveyed many breakthroughs and breakdowns in his business, but he is நாட் லீவிங் மற்ற அடுத்த அவருக்கு அப்புறம் அந்த மெடிக்கல் ஷாப்பை ரன் நடத்துவதற்கு இல்லை இப்போ வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரகிள்ஸில் ஹீ டசன்ட் இன்வால்வ் எனி பர்சன். இது ஸ்ட்ரகிள்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கலாம். நான் சக்ஸஸ் ஸ்டோரிஸாக தான் பார்க்குறேன் அவரை. அப்போ இந்த பயணத்தில் அவர் மட்டும்தான் இருந்திருக்காரு. அப்போ இந்த பயணத்தை பற்றி அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் இதை சொன்னால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு தெரியும். அப்போ இந்த பயணத்தில் ஹி வாஸ் இன் அ மிஷன், ரைட்? 25 வருஷம் ஒரு விஷனோட இருந்திருக்காரு. நோயிங்லி அன்னோயிங்லி, இஃப் ஹீ ஹேட் டிசைன்ட் அ விஷன் அண்ட் மிஷன்னா அதை நோக்கி அவர் போயிருப்பார். இல்லைன்னா இந்த பிஸ்னஸில் ஒரு விஷன் அண்ட் மிஷன் ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆகிருக்கும். பட் ஹீ நாட் டுக் சம் இனிஷியேட்டிவ் டு மேக் தட் ஹேப்பன். அவ்வளோதான். மற்றபடி ஏதோ ஒரு மிஷன்லையோ ஹீ ஹேட் ஹிஸ் ஓன் கமிட்மெண்ட்ஸ். அதில் ட்ராவல் பண்ணுறப்ப ஹீ மேட் இட் ஹேப்பன். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டோரிஸை பார்க்குறப்ப இந்த ஸ்டோரியிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அந்த இதில் பிஸ்னஸை பற்றி ஐ ஹேட் லேர்ன். பட் இதை தாண்டி த பிளைண்ட் ஸ்பாட் வாட் ஐ ஹேட் லுக்
இந்த குறிப்பிட்ட காலம்க்கு அப்புறம் இந்த மெடிக்கல் ஷாப் ஹீ இஸ் ரன்னிங்கில் இந்த பற்றின ஒரு கதை வந்து வெளியே தெரியாது. இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த சக்ஸஸ், அந்த ஸ்டோரி வந்து வெளியே வந்து வராது. அப்போ he had lived, he was successful, he is successful, he will be successful. இதில் சக்ஸஸோ ஃபெயிலியரோட நான் சொல்ல, இந்த கதை பங்கு பெற வேண்டும் இந்த உலகத்தில் வந்து. இது எதுக்கு சார், இதுவுமே நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி தானே சார் இருக்குது, அப்படிலாம் சொல்லலை. இந்த 25 வருடம், 35 வருடம், 70 வருடம், 100 வருடம், சரிங்க. நான் வந்து இப்போ சென்னை சில்க்ஸ் எடுத்துக்கங்க, வேறு என்ன சொல்லலாம், முத்தூட்டு எடுத்துக்கங்க, அம்பானியோட ரிலையன்ஸ் எடுத்துக்கங்க. எல்லாருமே தே ஆர் டூயிங் பிஸ்னஸ். டாட்டா அவர் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. தே ஹேட் கன்வேட் அ ஸ்டோரி. They had a story. They also gone through many struggles, many breakthroughs, breakdowns. ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அம்பானிக்கு அவ்வளோ பணம் இருக்குது, அதனால தான் வந்து ஹீஸ் தேர். அவரோட டேலண்ட்டுக்கு, அவரோட அந்த எவ்ரிதிங் பிளேஸ், டேலண்ட், டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் எல்லாமே ஓகே, எல்லாமே வந்து தேவை. நான் வந்து இதெல்லாம் வந்து முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸில். ஹார்ட் ஒர்க் முக்கியம், டெடிகேஷன் முக்கியம், ஸ்மார்ட் ஒர்க் முக்கியம். வேறு என்ன சொல்லலாம், வாட் ஆர் த டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்மளாம் பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் பக்கா 100% பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல என்ன நடக்கலை, என்ன நடைபெறலை, பிளைண்ட் ஸ்பாட் என்னது? நான் சொன்னேன்ல, அந்த பர்சன் ஜிஎம் கேடல் இருக்கக்கூடிய அந்த நபர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே he is not sharing his experiences with the organization, with his or her team. அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அவரோட அந்த கடந்த கால வாழ்க்கையே மாறும். எப்படி மாறும்? ஏன்னா அது அவர் ஸ்டோரி. வாட் எவர் he tells about himself, it's created. அப்போ சம்வேர் இன் ஹிஸ் லைஃப் ஹீ வுட் ஹாவ் டன் சம் மிஸ்டேக்ஸ். அதெல்லாம் மிஸ்டேக்ஸாக மற்றவர்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக மிஸ்டேக்ஸும் கிடையாது, இட்ஸ் எ லேர்னிங், ரைட்டா? மற்றவர்களுக்கு அப்படி தெரியும். அப்போ அது எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். அந்த இடத்துல ப்ராக்ரெஸ் வரும். ஒரு ஷேர் பண்ணுற மூலியமாக நம்மளோட வாழ்க்கை பயணத்தை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் ஷேர் பண்ணுறப்பவே அவ்வளோ பெரிய ஒரு மாறுதல் வருது, மாற்றம் வருதுன்னா, இந்த உலகத்திட்ட ஷேர் பண்ணுறப்ப எவ்வளவோ மாற்றங்கள் நடக்கும். ஷேரிங்கில் மட்டும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கஷ்டப்படுங்க, இதெல்லாம் நான் உங்களை சொல்லலை. ஜஸ்ட் ஷேர் யுவர் ஸ்டோரி. வாட் இஸ் ரியல், வாட் யூ சீன், வாட் யூ கான் த்ரூ, வாட் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ், வாட் ஆர் த பிரேக் த்ரூ, வாட் ஆர் த பிரேக் டவுன்ஸ். உங்கள் டீம் கூட, இப்போ உங்கள் டீமில் ஒரு 5 பேரோ 6 பேரோ இருக்காங்க அப்படின்னா, கடந்த காலம் பெருமையாக பேச சொல்லலை, இல்லை உங்களை குறைத்து பேச சொல்லலை. என்ன நடைபெற்ற மாதிரி, நிகழ்ந்த விஷயத்தை, நடைபெற்ற விஷயத்த சொல்கிறப்ப மனிதர்களுக்கு புரிய வரும், மனிதர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஜஸ்ட் வித் ஷேரிங் this will happen. ஷேரிங் your own story. ஷேர் பண்ணுறது மூலியமாக, இப்போ நான் அந்த ஸ்டோரியெல்லாம் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்கிறேன்ல, இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். யூ கெட் இன்ஸ்பயர்ட். இப்போ இதுவே நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் யூ ஹாவ் பீன் லிவிங், த ரியல் லைஃப் அபவுட் யூ வித் யுவர் செல்ஃப் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் எம்டியாக இருக்கீங்க, ஒரு ஜிஎம்ஆர் இருக்கீங்க, ஒரு கேடரில் இருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்மளால் வந்துட்டு உழைக்க முடியும், உழைப்பதற்கு உடலிலும் மனதிலும் தெம்பு இருந்தாலும், நாம் உழைத்த அந்த தருணங்களில், நாம் அந்த அனுபவங்களில் நாம் பயணித்த அந்த தூரம், பயணித்த அந்த வழி மீன்ஸ் த பாத், அதை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது இன்ஸ்பயர் மட்டும் ஆக மாட்டாங்க. தே வில் நோ யூ பெட்டர்,
they'll be respective. நீ நண்பா நண்பா நண்பா, நான் என்ன சொல்கிறேன் இப்போவும் உனக்கு புரியலன்னா கஷ்டம். நீ எதிர்பார்க்குற அந்த ரெஸ்பெக்ட் தான் உனக்கு அந்த இடத்துல தேவை. அந்த டெஸ்டினேஷனில் நான் ஜிஎம்மு, நான் ஏஜிஎம்மு, நான் மேனேஜிங் டைரக்டர், நான் சிஇஓ, அந்த இடத்துல என்னோடய வாழ்க்கை பயணம் இவ்வாறு தான் இருந்தது, இதை நான் கடந்து வந்திருக்கிறேன், பெருமையாக சொல்ல வேணாம், இப்படி தான் இருந்தது, வாட் ஐ ஹாவ் டன், த ரியல் ஸ்டோரி அபவுட் யுவர் செல்ஃப், வாட் யூ ஹாவ் டில் டுடே ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற இடத்துலலாம் சொல்லுங்கள், மீட்டிங்கில் சொல்லுங்கள். ஷேரிங் அண்ட் லேர்னிங் அண்ட் ஷேரிங் வாழ்க்கையை மாற்றிடும். அப்போ நீங்கள் சொல்கிறப்ப அந்த கதைகளை கூறும் பொழுது மற்றவர்கள் உங்களை பற்றி ஒரு சில இடங்களில் ஒரு சில தருணங்களில் தவறாக நினைத்து கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் கெட் பேனிஷ்ட். உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் இந்த ஸ்டோரி இப்படி சொல்கிறாரே, அப்போ இந்த இடத்துல இதுக்காக தான் இப்படி இவர் பிஹேவ் பண்ணாரா, இதுக்காக தான் இவர் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாரா, ரியாக்ட் பண்ணாரா, நம்ம இந்த மனுஷனை தங்கமான தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ தங்கமான மனுஷனாக இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அந்த இடத்துல அந்த இது பிரேக் ஆகும். இந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ்லாம் வெளியே வர்றப்ப உங்களை பற்றின பிளைண்ட் ஸ்பாட்ஸ் மற்றவர்களுக்கு தெரியும் பொழுது, உங்களுக்கு தெரியும் பொழுது, நம்மளுக்கு தெரியாது நம்மளை பற்றி. நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட்ஸ் ஃபுல்லாக பிளைண்ட் ஸ்பாட்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளை பற்றி நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்கும். அதை மற்றவர்களுக்கு பகிரும் பொழுது நம்மளை மற்றவர்களை பற்றி தவறோ மற்றவர்களை பற்றி அவதூறாகவும் நம்ம பேச சொல்லலை. நம்ம என்ன பேசணும்னு தெரிய மாட்டேதுங்க. நம்ம கொலீக்ஸ் கூடயும் சரி, ஸ்கூல்ஸ் காலேஜஸில் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா கதைகள்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்கூல்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட், என்லிவ்மெண்ட், கம்ப்ளீட்னஸ்லாம் ஒரு கரியருக்குள்ளே போனதுக்கப்புறம் போட்டி பொறாமையிலெல்லாம் போயிடுது. அது ஏங்க? ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஆப்வியஸ்லி we are living here in this world to complete our purpose, to exist, to live and make people live. அவ்வளோதான். that's what the ultimate need of this life. அப்போ அந்த வாழ்க்கை பயணத்தை மற்றவர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். people will get inspired, motivated, people will respect you. ஒரு மனிதருக்கு நான் எங்கே பார்த்தாலும் யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன், ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு இடத்துல வேணும், ஒரு இடத்துல இருக்கணும். தட் இஸ் த அல்டிமேட் நீடு. நிறைய ஆர்கனைசேஷனில் பார்த்துருக்கேன். நாட் ஓன்லி இன் ஆர்கனைசேஷன்ஸ், நாட் ஓன்லி இன் பர்சனல் லைஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஆப்வியஸ்லி இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஃபஸ்ட்டு அடியாகிறது ரெஸ்பெக்ட். ஒரு ஆர்கனைசேஷனில் பாஸுக்கு சபார்டினேட்ஸுக்கு அடியாக எந்த இடத்துல ரெஸ்பெக்ட் போகுதோ அந்த இடத்துல that is gone. You will not live there. ஆனால் ரெஸ்பெக்ட்னா என்ன, எப்படி ரெஸ்பெக்ட் உருவாகுதுன்றது நமக்கு தெரிய மாட்டேது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த கேடரில் இருந்தால் தான் ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நம்ம இந்த பொசிஷனில் இருந்தால் தான் ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்தால் தான். நீங்கள் எதையும் செய்ய வேணாம். பி a being. நீங்களாக இருக்கிறப்ப when you convey what you want to tell, speak. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும். கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் உங்களை சுற்றி உள்ள நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களோடு பகிருங்கள். உங்களோட கதைகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். முடிஞ்சால் எழுதுங்க. தவறோ சரியோ, அதாவது வாட் ஆர் த திங்ஸ் யூ கேன் ஷேர் வித் யுவர் டீம். எவ்வளவோ புரணி பேசுகிறோம், எவ்வளவோ காசிப்ஸ் பேசுகிறோம். அந்த தருணங்களில் நம்மளை பற்றி, நம் வாழ்க்கையை பற்றி, மற்றவர்களிடம் நாம் செய்த சில செயல்களை பற்றி மற்றவர்கள்ட்ட சொல்கிறப்ப they get inspired. அது பெருமையாக நீங்கள் சொல்லணும்னு நீடு இல்லை, நீங்கள் ஒரு கௌரவத்தோடு சொல்லணுன்றதுலாம் நீடு இல்லை. தீஸ் ஆர் த ஹேப்பனிங்ஸ் இன் மை லைஃப், ஐ ஹேட் கான் த்ரூ திஸ், ஐ ஹேட் டன் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்யூன் டாக்காக இருக்கிறப்ப, ஜோயல் ஸ்பீச்சாக இருக்கிறப்ப பீப்புள் வில் ஃபாலோ யூ. தட் இஸ் த லீடர்ஷிப். லீடர்ஸ் ஹாவ் டு பி இன்ஸ்பயர்டு by the
ஸ்பீச், இந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து உங்களை வந்து நல்லா ஒரு இட் வில் கீப் யூ enlivened, complete and fulfilled. So this is what happened. இப்போ ரைட்டு, இந்த இடத்துல இதை நான் முடிக்கிறேன். ஏன்னா இதுக்கும் மேலே நான் எடுத்துகிட்டு போனேன்னா இது வரைக்கும் ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஒர்க் வித் யுவர் லைஃப். நம்பர் ஆஃப் பீப்புள் யூ சிட் அண்ட் டிஸ்கஸ். இங்கெல்லாம்னா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரில் வந்துட்டு ஆஸ்க் த பர்சன் டு ஷேர் their ஓன் ஸ்டோரி. இல்லை ஒரு பிஸ்னஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுங்கள், ப்ரொஃபஷ்னலாக பேசுங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் knowing the person, being the person is more mandatory to get engaged, involved, enroll people in your mission. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பகுதி, இந்த பதிவு, இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு 40-50 நிமிஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஐ ஹாவ் லிவ்டு. ஏன்னா என்னோடய ஸ்டோரியை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ யூ மைட் ஹாவ் கெட் இன்ஸ்பயர்ட். என்னை பற்றி எவ்வளோ தெரியும் தெரியாது உங்களுக்கு. நான் கூறின இந்த பதிவிலேயே வந்துட்டு யூ மைட் கெட் இன்வால்வ்ட், இன்ஸ்பயர்ட் அண்ட் என்கேஜ் அண்ட் என்லிவன்ட், கம்ப்ளீட் அண்ட் ஃபுல்ஃபில்ட். அப்போ உங்கள் ஸ்டோரியை மற்றவர்கள்ட்ட பகிரும் பொழுது, நீங்கள் உங்கள் லேர்னிங்ஸை, எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து ஷேர் பண்ணும் பொழுது, how it will be, how your life will be. இதுக்கு அடுத்த பதிவு மிகவும் முக்கியமானது. இந்த பதிவை 1க்கு 2 தடவை பாருங்கள். உங்களை சுற்றி உள்ள நபர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். Miracles will happen in your life. Have an amazing, fulfilled and phenomenal life. Bye. Thank you.